இப்ப வந்து மதுபானம் அருந்துவது, புகைப்பிடிப்பது இது யாருக்கு தேவை அப்படி தெரியுமா? ஆடம்பரமா வாழணும்னு நினைக்கிறாங்களா? அவங்க தான் மதுபானம் அருந்த வேண்டும், புகைப்பிடிக்க வேண்டும். அவர்களுக்கான வாழ்க்கை முறை தான் அது. நீங்க எளிமையா வாழணும் அப்படின்னா, நீங்க மதுபானம் அருந்தக்கூடாது, புகைப்பிடிக்கக்கூடாது. அதாவது உடலுக்கு தீங்கு தருகிற ஒரு விஷயத்த கட்டுப்பாடு இல்லாமல் வாழ்வதற்கு பேர் தான் ஆடம்பர வாழ்க்கை. ஆடம்பரம்னா என்ன? உங்களுக்கு கண்ட்ரோலே கிடையாதுன்னு அர்த்தம். உங்களுக்கு கட்டுப்பாடே கிடையாது. எந்த விஷயத்திலயுமே கட்டுப்பாடு கிடையாது. எல்லா தவறான உடல் உறவு, மதுபானம் அருந்துவது, உடலுக்கு தீங்கு தருகிற மதுபானத்தை அருந்துவது, உடலுக்கு தீங்கு தருகிற புகைப்பிடிக்கிற வழக்கம். இது எல்லாம் அது மாரி இது எல்லாமே கட்டுப்பாடற்ற ஒரு வாழ்க்கை முறையோடு தொடர்புடைய ஒரு நடைமுறைகள். இன்னைக்கு அது ஆடம்பரமா வாழ்றவங்களுக்கான ஒரு வாழ்க்கை முறை தான் இது. புகைப்பிடிப்பது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நீங்க எளிமையா வாழணும்னு யாரெல்லாம் ஆசைப்படுறீங்க? எனக்கு நான் சிம்பிளா எனக்கு எளிமையான வாழ்க்கை தான் பிடிக்கும். பெரிய வீட்லலாம் அதெல்லாம் தேவையில்லங்க. அதுக்கெல்லாம் 4, 5 வேலைக்காரங்க போடணும். அவங்களுக்கு சம்பளம் குடுக்கணும். அத வேற நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும். அதெல்லாம் தேவையில்ல. நான் என் வேலைய நானே பார்த்துப்பேன். இந்த மாரி சொல்றவங்க யாரா இருப்பீங்க? எங்க வீட்லலாம் வேலைக்காரங்கலாம் தேவையில்ல. எங்க வேலைய நாங்களே பார்த்துப்போம். அப்படின்னா நீங்க எளிமையானவர்கள். அப்படின்னா உங்களுக்கு மதுபானமோ, புகைப்பிடிக்கிற வழக்கமோ உங்களுக்கு செட் ஆகாது. அது உங்களுக்கு தேவையில்லாதது. யாருக்கு தெரியுமா? எனக்கு பெரிய வீடு வேணும். அதில 2, 3 வேலைக்காரங்க வைக்கணும். வீட்டு வேலை செய்றதுக்கு நல்லா இருந்தா இருக்கும். மேலும் மேலும் ஆசைகள வளர்த்துக்கிட்டே போறீங்க பாருங்க. உங்களுக்கு கண்ட்ரோலே கிடையாது. உங்க ஆசைகளுக்கு கட்டுப்பாடே கிடையாது. மேலும் மேலும் நீங்க ஆசைப்பட்டு அப்படிப்பட்ட உங்களுக்கு தான் அப்படிப்பட்ட உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு வழக்கம் தான் ஆடம்பரமாக உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா, அப்பதான் நீங்க தண்ணி அடிக்கணும். அப்பதான் நீங்க சிகரெட் பிடிக்கணும். அதுவும் குடிசையில தான் இருப்பாங்க. கூலி தொழில் தான் பண்ணுவாங்க. அவங்க கூட தண்ணி அடிப்பாங்க. அவங்களுக்கு மனசுல இந்த மாரி ஒரு ஆடம்பரமா வாழணுங்கிற ஆசை இருக்கு. அப்படி மனசுல ஆசை இருந்துட்டு, நீ குடிசையில வாழ்ந்தாலும் சரி, அப்போ உனக்கு மதுபானம் அதனால தான் உனக்கு தேவைப்படுது. ஏன் மதுபானம் குடிக்கிற? ஒரு குடிசையில தானே வாழ்ற. ஒரு சின்ன வீட்ல தானே வாழ்ற அப்படின்னா, அப்ப ஏன் உனக்கு மதுபானம் தேவைப்படுகிறது? அப்ப ஏன் உனக்கு வந்து நீ புகைப்பிடிக்கிற? ஏன் ஹார்ன்ஸ்லாம் போடுற அப்படின்னா, உனக்கு மனசுக்குள்ள ஆடம்பரமா வாழணும். ஒரு கட்டுப்பாடு இல்லாம நம்மளை கட்டுப்படுத்தாத ஒரு வாழ்க்கை வாழணும். ஆடம்பரமா வாழ்றவங்க என்ன பண்ணுவாங்க? நெறைய பணம் வச்சிருப்பாங்க. அதனால வந்து நெறைய தவறுகள துணிஞ்சு பண்ணுவாங்க. பணத்த குடுத்து அதிகாரத்த வச்சு, அதிகாரத்தை விலைக்கு வாங்கி விடலாம். என்கிட்ட நெறைய செல்வாக்கு இருக்கு. அதனால நான் எதையும் பயப்படாம நெறைய தப்புகள பண்ணுவேன். நான் என்னென்ன தப்பு பண்ணணுமோ எல்லாமே பண்ணுவேன். தவறான உடல் உறவுகள், அந்த மாரி ஹோட்டலுக்கு போறது, லாட்ஜி அப்படி அங்க ஏதாவது பெண்கள் அப்படிலாம் புக் பண்ணி, அல்லது இப்ப நீங்க ஒரு பெண்ணா கூட இருக்கலாம். ஆடம்பரமா வாழ்கிற ஒரு பெண்ணா இருந்தா, உங்ககிட்ட நெறைய பணம் இருக்கும். உங்களுக்கு விபச்சாரம் செய்கிற ஆண்கள் இருப்பாங்க. அவங்கள ஹோட்டலுக்கு வர வச்சுருவீங்க. அதெல்லாம் அப்ப அதுக்கெல்லாம் அவனுக்கு நெறைய பணம் வேணும். அத சரி கட்டணும். அங்க ஹோட்டல் இருக்கிறவங்களும் எதுவும் விஷயம் லீக் ஆயிடக்கூடாது. அப்படி பிரைவசி பாதுகாக்கணும். அப்ப இதுக்கெல்லாம் பணம் தேவை. இந்த மாரி ஒரு கட்டுப்பாடு இல்லல்ல உங்களுக்கு. ஒரு எளிமையா வாழ்றவங்களால அது முடியவே முடியாது. ஒரு தவறான உடல் உறவுலாம் எளிமையானவங்களால வச்சுக்க முடியாது. ஒரு பணக்காரங்களால மட்டும் தான் இன்னைக்கு தவறான உடல் உறவு வந்து வைத்துக்கொள்ள வாய்ப்பு இருக்கு. யாரும் பார்க்காத அளவுக்கு, யாருக்கும் தெரியாத அளவுக்கு. ஏன்னா, அது ஒரு திருட்டுத்தனமான உறவு அது. அப்ப அது பார்க்காத அளவுக்கு பண்ணணும்னா, உன்ட்ட நெறைய பணம் இருக்கணும். அல்லது ஒரு பெரிய தோட்டம் இருக்கணும். பண்ணை நிலம் இருக்கணும். அங்க ஒரு பண்ணை தோட்டம் வேற வீடு வேற அங்க இருக்கணும். அப்பதான் வந்து ஏதாவது தவறான உடல் உறவுக்கு ஆட்கள தள்ளிட்டு அங்க போயிடுவீங்க. அப்ப இந்த மாரி கட்டுப்பாடு இல்லாம வாழ்றதுக்கு தான் நெறைய பணம் தேவைப்படுகிறது. கட்டுப்பாடு இல்லாமல் வாழ்வதற்கு அளவுக்கு அதிகமான பணம் தேவைப்படுகிறது. அந்த பணம் தான் ஆடம்பர மோகத்திற்கு காரணம். கட்டுப்பாடு இல்லாமல் வாழ்வதற்கு யாரெல்லாம் ஆசைப்படுறாங்களோ, அவங்களுக்கு ஆடம்பர மோகம் வந்துவிடும். அதனால கட்டுப்பாட்டோடு வாழ்றவங்க எளிமையா தான் வாழ்வாங்க. எளிமையா தான் வாழணும். அதனால என் வீட்ல உள்ள வேலைகள அதனால கட்டுப்பாடு இல்லாம வாழணும் அப்டின்னா, உனக்கு ஆடம்பர மோகம் வர வேண்டும் என்றால் என்ன பண்ணணும்? இந்த மாரி மதுபானம் அருந்த வேண்டும். புகைப்பிடிக்க வேண்டும். கட்டுப்பாடு இல்லாம வாழ்றதற்குலாம் அது அழிவை தரும். அப்ப அழிவை தருகிற விஷயத்த நீ உணவுல சாப்பிடணும். உன் உணவுல நீ அழிவை தருகிற விஷயத்த தேடினா, உன் வாழ்க்கையிலே நீ அழிவை தருகிற விஷயத்த தான் தேடுவ. உன் உணவுல கட்டுப்பாடு இருந்தா தான், உன் வாழ்க்கையில கட்டுப்பாடு வரும். ஒரு கட்டுப்பாடான ஒரு வாழ்க்கைக்கு எது காரணமா இருக்கிறது? உணவு கட்டுப்பாடு தான் காரணமா இருக்கு. நீ உணவுல அழிவை தேடினால், உனக்கு ஆடம்பர மோகம் ஏற்படும். ஆடம்பர மோகம் ஏன் ஏற்படுது? அதாவது கட்டுப்பாடு இல்லாமல் வாழ்கிற ஒரு மோகம் ஏன் ஏற்படுது? என்னை யாரும் கட்டுப்படுத்தக்கூடாது. என்னை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. நான் தான் அப்படிங்கிற அந்த நெனப்பு இருக்குல்ல. நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஆனா என்னை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. நான் இந்த சமூகத்துக்கு பயந்துகிட்டு நான் தப்பெல்லாம் பண்ணாம இருக்க மாட்டேன். நான் வந்து இந்த சமூகம் வந்து எதெல்லாம் தப்புன்னு சொல்லுதோ, அதெல்லாம் நான் பண்ணுவேன். மது அருந்துவதை இந்த சமூகம் தப்பு என்று சொல்கிறது. இந்த மக்கள் தப்பு என்று சொல்கிறார்கள். அப்ப நான் அத பண்ணுவேன். அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே மீறுறது. தவறான உடல் உறவு அது இந்த சமூகம் தப்பு என்று சொல்கிறது. ஆனா நான் அத பண்ணுவேன். என்னை யாரும் கட்டுப்படுத்தக்கூடாது.
அப்படின்னா நீ பெரிய உன்கிட்ட நிறைய பணம் இருந்தால் இந்த சமூகத்துக்கு தெரியாமல் நீ எல்லா தப்பையும் பண்ணலாம். உன்னை கட்டுப்படுத்தவே முடியாது. நிறைய பணம் வந்துச்சுனாலே உன்னை கட்டுப்படுத்த முடியாது. தன்னை யாரும் கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிறக்காக தான் நிறைய பணத்தையே சம்பாதிக்கிறாங்க. அதனால் வந்து நிறைய பணத்தை சம்பாதிச்சுட்டு உனது கட்டுப்பாடான வாழ்க்கையை நீ பாதுகாத்து கொள்கிறாய். உனது கட்டுப்பாடற்ற வாழ்க்கைக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் தேவைப்படுகிறது. அதான் அந்த ஆடம்பரங்கிறது. பெரிய பங்களா வச்சுருக்காங்க. அந்த வீட்டுக்குள்ளே என்னெல்லாம் நடக்குதுன்னு யாருக்கு தெரியும்? பெரிய பங்களா வச்சுருக்காங்க. 4, 5 வேலைக்காரங்க, இப்போ வேலைக்கார பெண்கள் கூட வேலை செய்வாங்க. அப்போ அவங்க கூட தவறாக பயன்படுத்தப்படுவாங்க. தவறாக பயன்படுத்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கட்டுப்பாடாக இருக்கணும்னா வீட்டிலலாம் வேலைக்காரங்க வைக்கக்கூடாது. ஆமாம், வேலைக்காரங்களும் எல்லாருமே மனிதர்கள் தான். அதனால் மனிதர்கள் வந்து கட்டுப்பாடாக இருக்கணும் அப்படின்னா கட்டுப்பாடான ஒரு வாழ்க்கைக்குள்ளே போயிடணும். கட்டுப்பாடான ஒரு வாழ்க்கைக்குள்ளே இருந்தால் தான் சூழலும் அதற்கு ஒத்துழைப்பாக இருக்கணும். அதனால தான் நீங்கள் கட்டுப்பாடாக இருக்க முடியும். அதனால் வந்து இப்போ அப்போ அந்த மாதிரி கட்டுப்பாடற்ற வாழ்க்கைக்கு எது காரணமாக இருக்குது? கட்டுப்பாடற்ற வாழ்க்கை ஏன் கட்டுப்பாடற்ற வாழ்க்கையாக இருக்குது? அழிவை தருகிற விஷயமா இருக்குது. அதனால தான் அது கட்டுப்பாடற்றது. ஏன் கட்டுப்பாட்டோட இருந்தால் தான் நீ பாதுகாப்பாக இருப்ப. கட்டுப்பாடு இல்லாமல் இருந்தால் நீ அழிவை நோக்கி போவ. அப்போ அது எங்கே தீர்மானிக்கப்படுகிறதுனா உன் உணவில் தீர்மானிக்கப்படுகிறது. உணவில் நீ ஒரு அழிவை தருகிற உணவில் சாப்பிட்டேன்னு வச்சுக்கேன், உனக்கு வந்து ஆடம்பர மோகம் ஏற்படும். ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அதான் ஆடம்பர வாழ்க்கை. கட்டுப்பாடற்ற வாழ்க்கைக்கு பேர் தான் ஆடம்பர வாழ்க்கை. ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா ஆடம்பரமாக வாழணும். அது எங்கேருந்து உனக்கு அந்த ஆசை எங்கேருந்து வருதுன்னா, நீ வந்து சாப்பிட்ற உணவில் தான் அது இருக்குது. நீ பரோட்டா சாப்பிட்ற, பரோட்டா இந்த மாதிரியான உணவுலாம் சாப்பிட்ற, மைதா உணவுலாம் சாப்பிட்ற, மதுபானம் குடிக்கிற அப்படின்னு வச்சுக்க. அப்போ உடலுக்கு அழிவை தருகிற விஷயங்களை நீ சாப்பிட்டுட்டு இருக்க அப்படின்னா, அப்போ நீ உனக்கு வந்து உடலுக்கு வாழ்க்கையிலையும் உனக்கு அழிவை தருகிற ஒரு விஷயத்து மேலே உங்களுக்கு ஆசை வந்துடும். அழிவை தருகிற ஒரு விஷயத்து மேலே உங்களுக்கு ஆசை வந்துடும். ஒரு ஆடம்பரமாக வாழணும், சிகரெட் பிடிக்கணும், மதுபானம் அருந்தணும். அதனால் உணவில் கட்டுப்பாடாக இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம். உணவில் அழிவை தருகிற உணவுகளை சாப்பிடாமல் இருந்து விட்டாலே உங்களுக்கு வந்து இந்த வாழ்க்கையிலையும் நீங்கள் பாதுகாப்பு ஆடம்பர மோகம் என்பது வராது. ஆடம்பர மோகத்திலிருந்து நீங்கள் தப்பிக்க வேண்டும். எளிமையாக வாழ வேண்டும் என்று நினைக்க வேண்டும் என்றால் அழிவை தருகிற உணவுகளை சாப்பிடாதீர்கள். கீழே இந்த டீ காஃபி, வெள்ளைச்சீனி கலந்த டீ காஃபி, பேக்கரி உணவுகள் இதெல்லாம் சாப்பிடாதீங்க. நல்ல நன்மை தருகிற உணவுகளை தேடுங்கள். அப்போது உங்கள் வாழ்க்கை ஆடம்பர மோகம் என்பது உங்களுக்கு வராது. ஆடம்பர வாழ்க்கையை தேட மாட்டீங்க. எளிமையான வாழ்க்கையை தேடுவீர்கள். கட்டுப்பாடுகளை தேடுவீர்கள். இதுதான் வந்து ரகசியம். உணவில் தான் எல்லா ரகசியமே இருக்குது. உணவு கட்டுப்பாட்டில் தான் அது ரொம்ப கஷ்டம். அதை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆடம்பர மோகம் ஏற்படாது. ஆடம்பர மோகம் உங்களுக்கு ஏற்பட்டுச்சு, உணவில் கட்டுப்பாடு இல்லைன்னா கட்டுப்பாடற்ற வாழ்க்கையான அந்த ஆடம்பர வாழ்க்கையை நோக்கி போவீங்க. அப்போ ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஆடம்பரமாக வாழணுன்னா ரொம்ப கஷ்டப்படணும். நீங்கள் எளிமையாக வாழ்ந்தீங்க அப்படின்னா சின்ன வீடு, உங்கள் வீட்டில் உள்ள வேலையை நீங்களே செஞ்சுக்கிறீங்க அப்படின்னா 8 மணி நேரம் வேலை பார்த்தா போதும். அதுவே பெரிய வீடு, பங்களா அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ரொம்ப கஷ்டப்படணும். வீட்டுக்கே எல்லாம் வர முடியாது. முழு நேரமும் தொழில் தொழில் தொழில், பணம் 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 அப்படின்னு உழைச்சிட்டே இருப்பீங்க. ரிலாக்ஸாக இருக்கவே முடியாது. அப்போ ஆடம்பர வாழ்க்கை, ஆடம்பர மோகம் என்பது உங்களுக்கு கிடைத்த தண்டனை. ஆடம்பர மோகம், அந்த ஆடம்பரமாக வாழணும்னு ஆசைப்பட்டீங்களா, அது கிடைச்ச தண்டனை தான். இன்னைக்கு வீட்டுக்கு கூட வர முடியாமல் நிம்மதியாக ரிலாக்ஸாக எல்லாத்தையும் மறந்துட்டு ஜாலியாக இருக்க முடியாமல் எப்போ பார்த்தாலும் போயிட்டு இருக்கீங்களா, தான் உங்களுக்கு கிடைச்ச தண்டனை.